எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எடுத்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 45 வரை. தியானத்தின் தலைப்பு நம்பி காத்திருந்தாள். மரியாள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 32. நம்பி காத்திருக்கிறது நடைபெறாவிட்டால் அது பெரிய ஏமாற்றத்தையே தரும். ஆனால் அதுவே வேறு விதமாக எதிர்பாராத விதத்தில் நடைபெறும்போது அது பெரியதொரு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கும். அன்று மார்த்தாள் மரியாள் இருவருக்குமே இப்படியானதொரு அனுபவமே கிடைத்தது எனலாம். இவர்களின் குடும்பம் இயேசுவுக்கு அன்பானதொரு குடும்பமாக இருந்தது. ஆகையால் லாசரு வியாதிப்பட்டதும் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அவர் உடனேயே வந்து லாசருவை குணப்படுத்துவார் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. லாசருவோ மரித்து விட்டான். அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று கவலை ஒரு புறம், லாசருவை இழந்துவிட்டோமே என்ற ஏக்கம் இன்னொரு புறம் இருக்க, இயேசு ஏன் வரவில்லை என்ற கேள்வி அவர்களை துளைத்து கொண்டிருந்தது. இப்படியாக பல வேதனைகளை சுமந்தவர்களாக அந்த 2 சகோதரிகளும் இருந்திருக்க கூடும். லாசரு இறந்து 4 நாட்களுக்கு பின்பு இயேசு வருகிறார். இயேசு தமது தாமதத்தின் காரணத்தை அறிந்திருந்தார். ஆனால் சகோதரிகளோ எதுவும் அறிந்திருக்கவில்லை. இயேசுவை கண்டதும் முதலில் மார்த்தாள் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அதற்கு இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். ஆனால் அதை அவள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அதன்பின் மரியாளிடத்தில் சென்று ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று அறிவித்தாள். உடனே மரியாள் தான் இருந்த இடத்தை விட்டெழுந்து இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்கிறாள். 2 சகோதரிகளும் இயேசுவிடம் ஒரே ஜெபத்தையே செய்தார்கள். அதற்கு காரணம், இயேசுவின் வருகைக்காக அவர்கள் காத்திருந்தனர். இயேசு வந்தார், ஆனால் தாமதமாக வந்தார். லாசரு மரித்தான், ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டான். அவர்கள் நம்பி காத்திருந்தது நடந்தது, ஆனால் தாமதமாக வேறு விதத்தில் நடந்தது. இதே போல நாமும் நம்பி காத்திருந்து ஏமாந்ததுண்டா? கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய வழி நடத்துதல் ஒருவேளை நமது எதிர்பார்ப்பை விட வித்தியாசமானதாக இருக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் நினைத்தபடி நடப்பதை காட்டிலும் உம்முடைய வழிகளே உயர்ந்தது என்பதை இன்று எனக்கு கற்றுத்தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை கைவிட மாட்டீர். ஆமேன்.